ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரமாக லீவ் விட்டு பசங்க இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு போனாங்க. கரெக்டாக ஈவினிங் டைமாக பார்த்து மழை பெய்யுது. இயற்கையை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. என்னோட குட்டி பையனை நானே டூ வீலர்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவேன். அதனால அவன் கொஞ்சம் சேஃப் ஆகிட்டான், மழையிலேருந்து தப்பிச்சிட்டான். ஆனால் என்னோட பெரிய பையன் ஸ்கூல் வேன் கொஞ்சம் தூரம் வந்து விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் நடந்து வர மாதிரி ஒரு 2 தெரு மட்டும். சரி, அவனை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு கொடையை பிடிச்சி கிளம்புறேன். என் சின்ன பையன் நானும் வரேமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். டே வேணாண்டா தம்பி, மழையில் நனைஞ்சிருவேன், அம்மா போய் பத்திரமா போய் அண்ணாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனை வீட்டுக்குள்ளேயே எது சொல்லிட்டு கிளம்புனேன். நான்லாம் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது ஜாலியாக மழையில் நனைச்சிட்டு வருவேன். வீட்டில் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ நம்ம நினைச்சாலும் மழையில் நனைய முடியாது. அப்படியே நனைஞ்சா உடனே காய்ச்சல் சளி எல்லாமே எங்க இருந்தா வருமோ தெரியல, மொத்தமாக கிளம்பி வந்துடும். அந்த பைக்கில் மழையில் நனைகிறதே கிடையாது. என் பையன் ஜாலியாக நினைச்சிட்டா வருவான். பட் இருந்தாலும் நம்ம போய் பத்திரமா கூட்டிட்டு வந்துடுவோம். ஏன்னா ஹாஸ்பிட்டல் கைமா யார் சுத்துறது, நான் தானே. அதனால எதுக்கு நமக்கு அந்த வேலை? அதனால பொறுப்பா நம்ம கடமையை நம்மளே செய்வோம் சொல்லிட்டு என்னோட பிள்ளைய சேஃபா நான் மழையிலிருந்து காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.